பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே ராதிகாவை தடுத்து நிப்பாட்டின ஈஸ்வரி, இனிமே நீங்கள் இருந்தனா உனக்கு நல்லா இருக்காது, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து கிளம்பிடுன்னு ராதிகாவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி ஈஸ்வரி அனுப்பிச்சிடுறாங்க. இங்கே கோபியை எப்படி இருக்கான் ஏதுவாக இருக்கான்னு தெரியாமல் ராதிகா அழுதுகிட்டே வெளியில் போகிறாங்க. பாக்கியாவும் ராதிகாவை எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ராதிகா கேட்குறதா இல்லை. இங்கே ராதிகா இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலமை, நாம் கோபி நம்பி நல்லாவே ஏமாந்துட்டோம், கோபி நம்மளை நல்லாவே ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ராதிகா இங்கே அழுதுகிட்டே இருக்கும்போது கமலா கால் பண்ணுறாங்க. ராதிகா எங்கே இருக்க, நீ என்னமோ ஒரு பாரா தேடி போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், இது வரைக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சு ஒன்றுமே புரியல, உன் நம்பரும் ரீச் ஆகலை, எங்கடி இருக்க, மாப்பிள்ளை கிடைச்சாரா இல்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ராதிகா பயங்கரமாக அழுகுறாங்க. அம்மா எல்லாமே முடிஞ்சு போச்சுமா, நான் ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி தான் முடிவு பண்ணேன். நான் பண்ண எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயத்த பாரு, என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த நினைக்கவே இல்லைம்மா, எல்லாம் முடிஞ்சிச்சுமா, இனிமேல் நாம் இந்த ஊரில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா, நீ நம்மளுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பேக் பண்ணுமா, நாம் இப்போயே கிளம்பி கோயம்புத்தூர் போயிடலாமா அப்படின்னு ராதிகா சொல்ல, இங்கே கமலா ஒன்று, ராதிகா இங்கே பாரு என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க, ஏன் இப்படிலாம் பேசுகிற, மாப்பிள்ளை எங்கே, மாப்பிள்ளை என்ன சொன்னார், என்னடி ஆச்சு ஃபுல்லாக சொல்டி அப்படின்னு இங்கே கமலா சொல்ல, அப்போ தான் ராதிகா எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே கமலா நீ அங்கேயே இருடி நான் வரேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே கமலா கிளம்பி நேரம் வந்துடுறாங்க. ராதிகா வாசலில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. கமலா இங்கே ராதிகா அடிச்சு நேராக போகிறாங்க. கமலா வரதை பார்த்த ஈஸ்வரி இங்கே கமலாவை தடுத்து நிப்பாட்டுறாங்க. எங்கடி போகிறீங்க இப்போது ஆயும் பிள்ளையும் அப்படின்னு கேட்க, என்னங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, ராதிகா உங்கள் பையன் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி, அப்படி இருக்கும்போது அவனை பார்க்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்க, ஈஸ்வரி ஒன்று, அவன் என் புள்ளடி, என் புள்ள, அதுக்கப்புறம் தான் அவளுக்கு புருஷன் உனக்கு மாப்பிள்ளை, என்னடி என்னமோ பொண்டாட்டிங்கிற, பொண்டாட்டிக்கான கொஞ்சம் கூட ஒரு யோக்கியதை உன் பொண்ணுகிட்ட இருக்கா, அப்படி இருந்திருந்தா என் பையன் இன்னைக்கு இப்படி அப்படி நிலைமையில இங்கே வந்து படுத்திருப்பானா, இதுதான் என் புள்ளைய பார்த்து லட்சணமா, ஒரு பொண்டாட்டினா எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஆனால் உன் பொண்ணுக்கு அது சுத்தமாக வராதடி, அதனால தான் அவன் புருஷன் விட்டுட்டு போயிட்டான், இப்போது என் புள்ளைய வளைச்சி போட்டு அவளோட வாழ்க்கையும் கெடுத்துட்டா, இவன் என்னைக்கு என் புள்ளியோட வாழ்க்கையில் வந்தாலோ அன்னைக்கு தான் என் புள்ளியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இதோட 2வது வாட்டி அவளுக்கு நெஞ்சு வலி வந்து இங்கே படுத்திருக்கான், இந்த லட்சணத்தில் பொண்டாட்டியா, இங்கே பாருங்கள், இனிமேல் என் புள்ள உங்கள் வீட்டுக்கு வரமாட்டான், ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து கிளம்பிடுங்க, என் புள்ள கண்ணு முடிச்சதும் அவனை நான் வந்து என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக போகிறேன், இனிமே அவனுக்கு நீங்கள் யாருமே தேவையில்லை, நீங்கள் யாருமே கிடையாது அப்படின்னு ஈஸி சொல்ல, கமலா ஒன்று, இங்கே பாருங்கள் ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க நீங்கள், என் புள்ளைய பற்றி உங்களுக்கு என்னங்க தெரியும், உங்கள் புள்ள ஒழுங்காக இருந்திருந்தானா நாங்கள் ஏங்க அவரை எங்கள் பக்கம் கூட்டு போக போகிறோம், அவரை தானே ஆசைப்பட்டு வந்தார், எனக்கு பொண்டாட்டி வேணாம், பிள்ளைங்க வேணாம், அம்மா வேணாம், அப்பா வேணான்னு சொல்லிட்டு, அப்போது நீங்கள் அவரை ஒழுங்காக பார்த்துக்கல, அதனால தான் ராதிகா தான் முக்கியட்டு வந்தார், அப்படி இருக்கும்போது இப்போ வந்து என் பொண்ணை குறை சொல்கிறீங்க, என்றைக்கு உங்கள் புள்ள என் பொண்ணுக்கு தாலி கட்டினாரோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட என் பொண்ணு சந்தோஷமாக வச்சுக்கலங்க, எப்போ பார்த்தாலும் அந்த பாக்கியா புராணம் அவருடைய பிள்ளைங்க புராணம் நீங்கள் வச்சுருக்கீங்களே உங்கள் பேத்தி, அது என்றைக்கு அன்றைக்கி லாஸ்ட்டாக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனிச்சோ அன்றைக்கே எல்லா நிம்மதியும் போயிடுச்சு, அது பத்தாக்குறைக்கு உங்கள் மருமக தேவையில்லாமல் என் மாப்பிள்ளை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் தள்ள ட்ரை பண்ணான், அது அவருக்கு தேவையில்லாத மன உளைச்சல், இப்படி உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் வந்து என் மாப்பிளோட நிம்மதியை கெடுத்துட்டீங்க, அதனால தான் அவருக்கு உடம்பு செய்யாமல் போணுச்சு, இப்படி தப்பெல்லாம் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு என் பொண்ணை குறை சொல்கிறீங்களா, என் பொண்ணை குறை சொல்கிறதுக்கு யாருக்கும் அருகதை இல்லை, மாப்பிள்ளை கண்ணு முடிக்கட்டும், அவர் சொல்லட்டும் யார் முக்கியம் அப்படின்ட்டு, யாரால் அவளுக்கு நெஞ்சு வந்துச்சுன்னு அவர் சொல்லட்டும், அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், அது வரைக்கும் என் பொண்ணை யாராவது தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு இங்கே கமலா பயங்கரமாக பேசுகிறாங்க. ஈஸியால் இங்கே ஒன்றுமே பேச முடியல. பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை போதும் வாயை மூடுங்க, ஏன் இப்படி தேவையில்லா பிரச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க அத்தை, நீங்கள் தான் இப்போது தேவையில்லா பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்லவும் ஈஸ்வரி கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. டாக்டர் வந்து இங்கே கோபி நல்லாவே குணமாயிட்டாரு, ஸோ அவரை போய் பாருங்கள், ஈவினிங் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி ஓடி போய் கோபியை பார்க்குறாங்க. கோபி எப்படிப்பா இருக்குது இப்போது, பரவாயில்லையாப்பா, உன்னை ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா கோபி, என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு ஈஸ்வரி இங்கே பயங்கரமாக அழுவாங்க. கோபி ஒன்று என்னை மன்னிச்சிருக்கம்மா, நான் உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டேன், அதான் இப்படி வந்து இங்கே படுத்திருக்கேன், நான் உங்களெல்லாம் பார்க்காமே செத்துருணுன்னு பயந்துட்டம்மா அப்படின்னு இங்கே கோபி சொல்ல, ஈஸ்வரி ஒன்று, அப்போல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன் கோபி, உனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அம்மா நான் இருக்கேன்ப்பா,
அம்மா இருக்க வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாதுப்பா கோபி அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்ல, அப்பன்னு பார்த்து ராதிகா வராங்க, கமலாவும் வராங்க. ராதிகா வந்து என்னை மன்னிச்சிருங்க கோபி, நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டீங்க, அந்த கோவத்தில் தான் உங்கள் ஃபோன் எடுக்காமல் இருந்துட்டேன், அதனால தான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், அதுக்காக என்னை வந்து நீங்கள் வெளியாக பார்த்துடாதீங்க கோபி, என்னை மன்னிச்சிருங்க கோபின்னு சொல்ல, இங்கே கோபி அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. கமலா உடனே சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ள ராதிகா அப்படி அழுகுறா, மன்னிப்பு கேட்குறா, நீங்கள் என்னமோ திரும்பி பார்க்காம இருக்கீங்க, என்னாச்சு மாப்பிள்ள உங்களுக்கு அப்படின்னு கேட்க ஈஸ்வரி சொல்கிறாங்க, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு உங்கள் லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு, அதான் திரும்பாமல் இருக்கான். இன்னமும் இங்கேருந்து ஏன் அவனுக்கு டார்ச்சர் பண்ணுறீங்க? அவன் தான் பேச பிடிக்குன்னு திரும்பாமல் இருக்கான்ல, ஒரு வாட்டி நல்லா சொன்னால் புரியாதா? நான் தான் வெளியே சொல்லிட்டான்ல, அவன் இனிமேல் உங்களை பார்க்க மாட்டான், உங்கள் கூட வரமாட்டான், உங்களுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லை, ஒழுங்கு மரியாதை நீங்களே வெளியே போங்க அப்படின்னு சொல்ல, இங்கே கோபி அமைதியாக படுத்திருக்காரு. கமலா ஒன்று, என்ன மாப்பிள்ள உங்கள் அம்மா இந்த பேச்சு பேசுகிறாங்க, நீங்கள் போய்ட்டு அமைதியாக இருக்கீங்க, அப்போது உங்கள் அம்மா சொல்கிறதா உங்கள் முடிவா? அப்போ இனிமேல் நாங்கள் உங்களுக்கு தேவையில்லையா அப்படின்னு சொல்ல, கோபி எதுவுமே பேசாமல் அமைதியாக படுத்திருக்காரு. ராதிகாவுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. கோபி அப்போ என்னை பார்க்க மாட்டீங்களா கோபி, என்னை பேச மாட்டீங்களா? அப்போது உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி என்னால் தான் உங்கள் வாழ்க்கை கெட்டு போச்சா? சரி கோபி, இதுக்கு முன்னாடி நான் இங்கே இருந்தேனா அது எனக்கு தான் அசிங்கம், நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சுல. சரி கோபி, நீங்கள் சந்தோஷமாக இருந்துக்குங்க, உங்களுக்கு உங்கள் குடும்பம் தானே முக்கியம் கோபி, நான் போகிறேன், இனிமேல் உங்கள் வாழ்க்கை நான் வரவே மாட்டேன் அப்படின்னு கோபி கமலா வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே பாக்கியா அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே கொஞ்ச நேரத்தில் ஈஸ்வரி கோபியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சி போகிறதுக்கு ரெடியாக வராங்க. இங்கே செலியன்ட்ட கார் புக் பண்ண சொல்கிறாங்க. செலியனும் கார் புக் பண்ணுறாரு. கோபி அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன ஈஸ்வரி பாக்கியாவை கூப்பிட்றாங்க. பாக்கியா எங்கே இருக்க, ஆரத்தி எடுத்துருவா, கோபியை உள்ளே அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கவும் கோபியும் வழி இல்லாமல் நிற்கிறாரு. பாக்கியாவும் வழி இல்லாமல் கோபிக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. உள்ளே அழைச்சி வந்து பாக்கியா கேட்குறாங்க, அத்தை நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பத்தை, அவரை ராதிகா வீட்டை அனுப்புங்க, என் வீட்டுக்கு இதுக்கு அழைச்சி வந்தீங்க அப்படின்னு கேட்க, என்ன பாக்கியா பேசுகிற, கோபி இனிமே அங்கே போக மாட்டான், இங்கே தான் இருப்பான் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்ல, அதெல்லாம் ரொம்ப தப்பத்தை, அவர் என்னைக்கு நான் படிக்காதவ, என்னால் குடும்பத்தை பார்த்துக்க முடியாது, நான் குழந்தைங்களை வளர்க்க முடியாது, நான் தேவையில்ல, என்னை விட பெட்டராக நல்லா படித்த பொண்ணா அழகான பொண்ணு ராதிகா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்கு நீ டிவோர்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்னை பற்றியும் என் குழந்தைங்களை பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவருக்கு அவருடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு அந்த ராதிகா பின்னாடி போனாரோ அன்னைக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சத்தை, என்னால் அதை மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கத்தை அவர் இங்கே கூட்டு வந்தீங்க? வேணாத்த, அவரை அழைச்சிட்டு போங்கத்த, போல அவரை கொண்டு போய் அங்கேயே விடுங்கத்த, அதுதான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. உடனே ஈஸியாக சொல்கிறாங்க, இங்கே போய் பாக்கியா, அவன் தேவையான முடிவு பண்ணிட்டல, பரவாயில்ல, நீ அவன்கிட்ட பேச வேணாம், ஆனால் அவன் இந்த வீட்டில் தான் இருப்பான், அவன் என் புள்ளியா என் கூட தான் இருப்பான், உனக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இரு, பிடிக்கலையா போய்கிட்டே இரு, ஆனால் அதுக்காக அவனை எங்கே கொண்டு போய் விடணும், அவன் யார் கூட இருக்கணும் அப்படிங்கிறத நீ முடிவு பண்ணாத பாக்கியா, அவ்வளோதான் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு கோபியை ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே பாக்கியாவால் என்ன பண்ணுறதே தெரில, என்னது நம்ம நிலமை இப்படி ஆயிடுச்சு. ஸோ ராதிகாவும் புரிஞ்சுக்கல, இப்போது அத்தையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, கோபியும் இங்கே வந்துட்டாரு, இது எதில் போய் முடிய போகுதுன்னு ஒன்றுமே புரியலன்னு இங்கே பாக்கியா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க.